கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யோபின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 5வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்கள் அவர் செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. யோபின் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து நின்ற ஒரு மனிதன், எல்லா சூழ்நிலையும் இழந்து நின்ற மனிதனுக்கு கர்த்தர் அவன் முன் வாழ்க்கையை பார்த்தும் பின் வாழ்க்கையில் கிரகிக்க முடியாத காரியத்தை செய்தார். இன்னைக்கு இந்த 2023 ஆண்டு எல்லாவற்றையும் இழந்து வெட்கத்தோடும் கூனி குறுகி போய் அமர்ந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் இந்த நாட்களில் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். உன் வாழ்க்கையில் இந்த 2025 ஆண்டு கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கலங்காதீங்க, நம்பிக்கையோடு காத்திருங்க. கர்த்தர் இந்த வருடம் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். யோபு நம்பி இருந்தான், கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்று இருந்தார். அவன் வாழ்க்கையில் கிரகிக்க முடியாத காரியத்தை செய்தார். உங்கள் வாழ்க்கையிலும் அப்படியே செய்வார். ஆமென்.